அடடா! இப்பதானேடா வருஷம் ஆரம்பிச்சுச்சு. அதுக்குள்ளயா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்விகள கேட்க தொடங்கியிருக்காங்க. என்னை ஜனாதிபதி ஆக்குங்கள். என்ன யா நீங்க என்ன கேஸ பத்தி எல்லாம் என்ன நீங்க கணக்கு கேக்குற? அ, ஜனாதிபதி ஆகி போட்டு பாருங்க. கேஸ அ. புரியாவே விட்டாங்க. அதான் வேலன் சுவாமிகள் வந்து ஒரு இந்து மத குரு பிரச்சனை பண்றாரு. அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. தேவையில்லாம சூடேத்துவாங்க. உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிறத சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த விகாராதிபதி இன்னைக்கு சரியான இடத்துக்கு வந்திருக்காரு. நாம் இலங்கையர் என்று சொல்லுவோம் என்று அடிக்கடி சொன்ன அரசியல்வாதிகள் தலையீடு எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு விகாராதிபதி போன சம்பந்தம் தையிட்டி விகாராதிபதி மூச்சிய விடல. விகாராதிபதிய மூவ் பண்ணது மேபி அப்படி இப்படி இருக்கும்போது அமைச்சார் மூவர் அடங்கிய ஆணைக்குழு விசாரி 15 வருஷம் இவங்க செஞ்ச ஊழல்லாம் விசாரி அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட மலசல கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இப்ப தங்கம் விலாம் அதெல்லாம் இப்ப தங்கம் விலாம் பூசினால் அடிக்கடி விண்டு விண்டு ஐயோ பத்திக்குச்சு. இது அனுர கில்லாடி தானே எல்லாத்துலயும். ஹலோ அண்ணா ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். புது வருடம் ஆரம்பமாகி ஓடி என்னடே ரவுடி மாதிரி ஷர்ட் எல்லாம் திறந்து விட்டு ஒரு 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 மாடலா நிக்கிறீங்க? இப்ப அரசியல் நடக்கிற மாதிரிக்கு நாங்க அப்படி இருக்குதா தான் சரி இல்லையா? அது ஒரு பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை, அது சரி. நானே சுவிஸ்ல இருந்து ஒரு சோகமான சம்பவம் ஒண்ணுங்களை கேள்விப்படக்கூடியதா இருந்துச்சு. இன்னும் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஒரு தீ விபத்து இடம்பெற்றிருக்கு. என்ன என்ன அப்டேட் அது பத்தி? அது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தென்மேற்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எஸ்கிரி ரிசார்ட்ல தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டது. அதாவது புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக மக்கள் ஒரு ரிசார்ட்ல வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுது. ஓ. அந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த எதிர்பாராத தீ விபத்து தொடக்கத்துல வெடிப்பு சம்பவம் எல்லாம் வந்தது. ஆனால் போலீசார் தரப்பு கூறப்படுது அது தீ விபத்து ஒன்றுதான் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த புத்தாண்டை வரவேற்கக்குள்ள சில வான வேடிக்கைகள் அல்லது ஏதோ ஒரு மெழுதிரியால தான் இந்த விபத்து ஏற்பட்டன்னு சொல்லப்படுது. அதுல வந்து 40 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. ஓகே. 111 பேர் படுகாயமடைந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து 1ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் அதுல பல நாட்டவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுது. இத்தாலி நாட்டவர்கள் 20 பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று இத்தாலி நாட்டு சம்பவங்கள் கூறும். இது ஒட்டுமொத்த சுவிட்சர்லாந்திலும் ஒரு என்ன சொல்ல மிக வேதனையான வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு தயாரான போது இந்த நடந்த சம்பவம் வந்து ஒரு மிகவும் ஒரு அதிர்ச்சி கவலைக்குரிய ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப விடயம் என்றுதான் கவலை, அதிர்ச்சி. கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இதுல சில சிறப்பான விடயங்களையும் பார்க்க வேண்டும் டெல்சான். குறித்த பகுதி வந்து வாலிஸ் மாநிலத்தில் தான் இந்த குறித்த பகுதி இருக்கு. வாலிஸ் மாநிலத்தில் இருக்குது. அந்த பகுதி வந்து உடனடியாக அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. ஓகே. அவசர கால நிலை பிரகடனப்படுத்தி 10 உலங்கு வானூர்திகள், ஹெலிகாப்டர்கள், ஹெலிகாப்டர்ஸ். 40 அவசர ஊர்திகள் அதாவது அம்புலன்ஸுகள், அதே போன்று 150 மருத்துவர்கள், கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த முழு வளத்தையும் சுவிட்சர்லாந்து அந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி 1 மணி நேரத்துக்குள் அந்த அதிகாலை வேளையிலே அந்த இடத்திலே தங்களுடைய மீட்பு நடவடிக்கைகளையும் சுவிட்சர்லாந்து அரசு மேற்கொண்டிருந்தது. அதே வேளையிலே தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சைகள் கூட அதி திறன் வாய்ந்ததாக உடனுக்குடன் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. சில உடலங்களை இனங்காண்றதுல சற்று காலதாமதம் ஏற்படலாம் என்று போலீசார் தரப்பு கூறுறாங்க. அதே போல காயப்பட்டவர்களை விடயங்கள்லையும் வந்து சிலர் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. லவ்சான் பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள், அதே போன்று சூரிச் பகுதியில் இருக்கக்கூடிய தள வைத்தியசாலை, பேர்ன், சூரிச், அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் உலங்கு வானூர்தியில் அனுப்பி வைக்கப்படும். உண்மையில் ஒரு பெரும் சோகமானது. புத்தாண்டை வரவேற்க காத்திருந்தவர்களுக்கு இப்படி நடந்திருக்கிறது என்பதை அனுமதிக்க முடியாது. எதிர்பாராத விதமாக இடம்பெற்றிருக்கிறது தான் எங்கு கூறப்பட வேண்டி இருக்கின்றது டில்சன். அதோடு இளையவர்கள் தான் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் வரவேற்பு நிகழ்வில் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறப்படுது. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு பெரும் துயரமான சம்பவம். அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அல்லது ஒரு புது இனி ஒவ்வொரு வருஷத்திலே வருடம் ஒரு சோக செய்தியா அமையுதுன்னா அது இல்ல டெல்சன், ஒவ்வொரு வருஷம் பிறகுக்குள்ள அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. கட்டாயம் கட்டாயம். இனி அதே தான் நினைப்பாருக்கும். எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரியாம ஏன்னா இருக்கு. இப்ப கவலை. எனக்கும் உங்களுக்கும் வந்து இது நாளாந்த வாழ்க்கை இலங்கையை அது சரி. பொறுத்தவரையில பாதிப்புகள்ன்றது. ம். அப்படி ஒரு பாதிப்புகளோட இருக்கிறவங்களுக்கு தான் இதுல வழி தெரியும் இல்லையா? கட்டாயம். நிச்சயமா நிச்சயம். ம். ஆனால் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளவனும் இந்த வருடப்பிறப்புகள் அல்லது முக்கியமான கொண்டாட்டங்கள்ல அந்த வெடிகள் அல்லது ஏதாவது பயன்படுத்த மிக மிக கவனமாக பயன்படுத்திக் கவனம், கொள்ள ரொம்ப வேண்டும். அவதானம் தேவை. சுவிஸ் நிலம் அப்படி இருக்கும்போது ரொம்ப துயரமான சம்பவமாக பதிவாகி இருக்கு. ஆனா இங்கே என்னன்னு சொன்னா ஆஹ், இருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. லாஃப் கேஸ் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. வருஷ ஆரம்பத்திலேயே
அதுவும் 2ஆம் நாள் லாஃப் கேஸ் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ லாஃப் கேஸ் விலை வந்து 150 ரூபாயால் அதிகரித்து இன்னைக்கு 12.5 கிலோகிராம் லாஃப் கேஸ் எரிவாயு சிலிண்டரோட விலை 4250 ரூபாய். அடடா, இப்பதானடா வருஷம் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளயா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்காங்க. பேஸ்புக்ல என்னை என்னை ஜனாதிபதியாக்குங்கள் என்று கடவுளிடம் கேளுங்கள். புதுவரிடத்தில் அறிவுரை கூறிய முக்கிய புள்ளி என்ன? யார்? நீங்க என்ன கேச பத்தி எல்லாம் என்ன நீங்க கணக்கு கேட்கிற? ஜனாதிபதியாகி விட்டு பாருங்க, கேச புரியாவே விட்டாங்க. உங்களுக்கு ரெடி இல்ல நீங்க. இதங்கட நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கிறார். நாமல் ராஜபக்ச செய்திகள் மிக முக்கியமான செய்திகள் பலது இருக்கு டெல்சான், நீங்க சிரிக்க கூடாது. 2 லட்சம் ரூபாய் மோசடிக்காகவே ஜோன்சன் பெர்னாண்டோ தேடப்படுகிறார். இது முறையற்றது. 2 லட்சம் ரூபாய் ஒரு களவும் இல்ல, பொய்யும் இல்ல. தனக்கு தேவையான வகையில் சட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. போட்டோ தான், அந்த போட்டோ தான், அந்த லோயர் கோட்டோட என்னப்பா அந்த லோயர் எங்கட என்ன பேர் நலிந்த ஜெயதி சொன்னார், அதே ஏதோ புள்ள அத்தா அச்சா புச்சான்னு சொன்னார். ஆனா இப்ப தொடர்ந்து இப்ப நாமல் ராஜபக்ச தொடர்ந்து சட்டத்திறனின்னு போடுறாரு. இப்ப நலிந்த சொன்ன பொய்யா நாமல் சொன்ன பொய்யான்னு விளங்கு பொய்யா என்னன்னு விளங்குது இல்ல, பொய்யையும் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி சொல்றாரு, இப்ப 2 லட்சம் ஒரு விஷயமா, 2 லட்சம்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரியும் அந்த 2 லட்சத்தை முறைகேடா பயன்படுத்திட்டாரு இல்லாட்டி பாவிச்சுட்டாருங்கிறதுக்காக ஜோன்சன் பெர்னாண்டோவை போலீசார் தேடுறதுக்கு பல லட்சங்கள் அரசாங்கம் செலவு செய்ததெல்லாம் அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு நாமல் ராஜபக்ச அந்த இடத்துல சொன்னாரு. அதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு என்ன, நம்ம நாட்டுல இலங்கையில ஒரு வடக்குல பரபரப்பா இருக்கிற, இப்போ நாளைக்கு போயா தினம்னாலே பரபரப்பாகிறோம் அந்த இடம். அதாவது தைப்பி எதை ஆஃப் பண்ணாலும் கூட இன்னைக்கு வந்து நைனாதீவு விகாராதிபதி நவதலக பதும தலைமையிலான பிக்குகள் குழு ஒன்று இன்னைக்கு அதிரடி விஜயம் மேற்கொண்டிருக்காங்க தைட்டு திஸ்ஸ விகாரைக்கு. ஆனா அவங்க போயிட்டு சொல்றாங்க, இந்த பாருங்க, நாங்க நிக்கிற இந்த இடம் தான் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமானது. இவர்கள் இந்த இடத்துல திஸ்ஸ விகாரையை கட்டாம மக்களுக்கு சொந்தமான காணியில அந்த இடத்துல கட்டினது பிரச்சனை. இதுதான் நாட்டுல இருக்க, இப்ப இது வந்து அங்க அந்த யாழ்ப்பாணத்துல இருக்க மக்களுக்கு தெரிந்தாலும் கூட நாடளாவிய ரீதியில பிறந்து வாழ்க்கணும் ஏனே சிங்கள மக்களுக்கு வந்து சம்பவம் தெரியாது. அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த தேர்தல் சொல்லியிருக்காரு. இல்ல, அவரை பற்றி உண்மையில விகாராதிபதியை பற்றி சொல்ல வேண்டிய அவர் ஒவ்வொரு காலத்திலையும் வந்து இந்த விடயத்துல மக்களோட கதைச்சு கொண்டு இப்ப ரீசெண்டாவே அவரு ஒரு வீடியோ அதிரடியா வெளியிட்டாரு. இப்ப அந்த வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு அவர் உடனடியா களத்துக்கு வந்து இந்த உண்மையை சொல்றாரு. எங்கட ஐபிசி வழங்கின சபையில ஊடகவியலாளர் சர்மிலாட்டையும் அவர் சொல்றாரு, அது அகற்றப்பட வேணும் என்று சொல்லி அவர் அந்த தெளிவா அந்த வீடியோல சொல்றாரு. மக்கள் காணி என்ன தவறு தொடர்ச்சியா என்ன சொல்றாரு, மக்கள் பக்கத்தான் கதைக்கிறார். ஆனா அவருடைய கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஒரு உங்களோட தலை மாறி போனாரு தளபதி தளபதிவாதி போறாரு. ஆனா போயிட்டு அவர் உண்மைகளை கருத்து சொன்னாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, இப்ப ஏற்கனவே சொல்றோம், இன்னைக்கு ஒரு விஷயத்துல சொல்றாரு, கோவில உடைக்கிறது யாருக்குமே மனதை புண்படுத்துற ஒரு செயற்பாடு. ஆனால் அதுல அனாவசியமா இருக்கிற ஏனைய பகுதிகள் ஏக்கர் கணக்குல சுவீகரிக்கப்பட்டிருக்க இடமெல்லாம் விடுவிச்சு அதை அந்தந்த மக்களுக்கு கொடுத்துட்டு 1 ஏக்கர் நிலப்பரப்பு போதும் அப்படிங்கிறாரு. தான் அந்த விகாராதிபதி மட்டும் அந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னா எதுக்கு 15 ஏக்கர் காணி அவர் நியாயமா கேட்கிறார். அவன் 15 ஏக்கர் காணி ஒரு விகாரைக்கு தேவைப்படாது, 1 ஏக்கர் காணி போதும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு மற்றதை கொடுத்துருங்க. அப்படின்னா அந்த விகாரை ஏற்கனவே கட்ட வேண்டிய இடம் வந்து மக்களுக்கு கொடுக்கப்படணும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைக்குமே தமிழர்களால் நைனாதீவு விகாராதிபதி இப்ப வரவேற்கப்படுறாரு. உண்மைக்குமே அவர் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்து ஏனைய இலங்கையில் வாழ்ற சிங்களவர்களுக்கு அவர் இதன் மூலமா உண்மையான மெசேஜை கொண்டு போறாரு. அதுதான் நடக்க வேண்டிய ஒன்று. இல்லாட்டி உண்மைத்தன்மை யாருக்கும் தெரியாதானே. இந்த போய அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்றானுங்கள் தமிழர்கள், அந்த வேலன் சுவாமிகள் வந்து ஒரு இந்து மத குரு பிரச்சனை பண்றாரு, அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க, அதான் நடக்கணும் அப்படி இப்படின்னு தேவையில்லாம சூடேத்துவாங்க சிங்களவர்கள். சோ உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிறத சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த விகாராதிபதி இன்னைக்கு சரியான இடத்துக்கு வந்திருக்காரு. பார்ப்போம் இனி என்ன நடக்குதுன்னு. அந்த விகாராதிபதி
தையிட்டி விகாராதிபதியை இன்றைக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களும் சந்தித்து விட்டு செல்லுகின்ற போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு சந்தித்து இந்த மக்கள்கிட்ட சொல்றார், நான் தையிட்டி விகாரையில இந்த விடயங்கள் தொடர்பாக கதைச்சிட்டு வரேன். உண்மையில அரசாங்க அதிபர் என்று சொன்னால் அவர் ஆமா. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு தரப்புலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், ஆ. முடிவுகளை சொல்லலாது. அவர் அந்த மக்களோட காணி தொடர்பா நான் அவரை சந்திச்சுட்டு வரேன், உங்கள்கிட்ட நான் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க அந்த தகவலுக்காக சொல்லிட்டு போறேன் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு செல்ற. அதுல இன்னும் ஒரு விடயம் பாத்துறீங்களா டெல்சா? எது? திகதி நிறுத்தப்படுது. ஆ. கட் டேக். ஆ. அடுத்தது நாகவிகாரையிற விகாராதிபதி திடீரென்று என்ட்ரி கொடுக்கிறார். வெற்றி கட் கொடுத்தார். டேக். டேக். நாம் இலங்கையர் என்று சொல்லுவோம் என்று அடிக்கடி சொன்ன அரசியல்வாதிகள் தலையீடு எங்கேயுமே இல்லை. நாகவிகாரையிற விகாராதிபதி போன சம்பந்தமா தையிட்டி விகாராதிபதி மூச்சிய விடல. விடல. அப்படி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று உள்ளால நடக்க போகுது. நடக்குது ஏதோ நடக்குது. என்ன ஏனென்றால் நடக்குது? விகாராதிபதிய மூவ் பண்ணது மேபி தோழர்களா இருக்கலாம். நிச்சயமா ஒரு ஏன்னா இது அமைதியா போவோம். இது ஒரு அமைதியா ஆக்குறது இவங்க கையில தான் இருக்கு. இவர் போனாதான் இந்த பிரச்சனை சுமூகமா ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சா இல்லையாங்கிற தெரியல, பார்க்கலாம். இப்ப நாளைக்கு 3ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்ப வேலன் சுவாமிகள் திரும்ப சொல்லிட்டாரு, நாளைக்கு ஒரு எழுச்சி போராட்டம் நடந்தே தீரும். எழுச்சி போராட்டங்கள் மூலமாகத்தான் எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதனால நாங்க பின்வாங்க மாட்டோம். எங்கள் போராட்டம் தொடரத்தான் போகுது. நாளை போயா தினம் இலங்கையில, நாளைய தினமும் எங்களுடைய எழுச்சி போராட்டம் தொடரும்னு வேலன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. சோ நாளைக்கும் போராட்டம் இடம்பெறத்தான் போகின்றது. அதை உறுதியா சொல்லிக்கலாம். அதே மாதிரி இப்போ டிசம்பர் 21ஆம் தேதி ஒரு போராட்டம் நடந்து அந்த இடத்துல 5 பேர் கைது செய்யப்படுறார்கள். அதில் வேலன் சுவாமிகளும் ஒருவர். இப்ப இந்த இடத்துல அன்றைக்கு அந்த தேரருக்கு எதிராக, அதாவது திஸ்தவிகாரின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 11 உறுப்பினர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 5ஆம் தேதி அவர்கள் 11 பேரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் அப்படிங்கிறதும் ஒரு ஹைலைட்டான விஷயம். டெல்சான், அது அந்த அழைப்பான அவர்களுக்கு 5ஆம் தேதிக்கு பின்னர் தான் இருந்தது. போலீசார் அதை முன்னுக்கு மாத்தி 5ஆம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கோர்ட்ஸ் விடுமுறையில் இருந்ததால நீண்ட நாட்களாக 2 வாரங்களாக அதாவது நீதிமன்றம் விடுப்பு இருந்தது. அதே போன்று விளையாட்டு செய்தி ஒன்று உங்களுக்காக காட்டு. விளையாட்டு செய்தி. தமிழினம் விடுதலை பெற ஒன்றாக பயணிப்போம், புத்தாண்டில் அறை கூவல். ஒன்றாக பயணிப்போம். பதில் ஒன்று சொல்லி இருக்கு. அதுல என்னன்னா, பிறந்துள்ள புத்தாண்டில் தமிழினம் விடுதலை பெற அனைத்து தரப்பினரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார். பிறந்துள்ள புத்தாண்டில் என்னுடைய பிரார்த்தனை என்னவெனில், தமிழினம் ஓர் இனமாக விடுதலை நோக்கி முழுமையாக ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், சுயமாக சுயாட்சி பெற வேண்டும், தன்னாட்சி பெற வேண்டும், தமிழாட்சி பெற வேண்டும். எனவே எனது பிரார்த்தனை. ஐயா, நீங்க எல்லாம் சொல்றது நல்லா இருக்கு. உங்களோட கட்சிக்குள்ள சுயாட்சியும் இல்ல, ஜனநாயகம் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்ப மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்க நிகழ்வு ஏற்பாடு செய்தவர்கள் மீது கடிதம் அனுப்ப தயாராகிறீங்க. ஏன் ஐயா இந்த அநியாயம் செய்கிறீர்கள் தொடர்ச்சியா? நீங்க நேற்று டில்சான் சஜித்திர வாழ்த்து செய்தி வாய்ச்சிருங்க. அது மாதிரி நான் இந்த வாழ்த்து செய்தி வாசிங்க. கட்சியில இப்ப உதாரணத்தை பாப்பேன் டில்சான். இப்ப பாப்பேன் என்னென்றால், பிறந்துள்ள புத்தாண்டில் கட்சியில் ஓரினமாக பயணிக்க முடியாது, கட்சியை விடுதலை நோக்கி முழுமையாக ஒன்றாக பயணிக்க முடியாது, அதன் மூலம் எங்களுடைய இனம் விடுதலை பெற முடியாது, சுயமாக சுயாட்சி பெற வேண்டும் என்று அதுவும் முடியாது, தன்னாட்சியும் கட்சிக்குள்ள பெறுறதுக்கு ஒற்றுமை இல்லை. ஒட்டுமொத்தத்தில் அந்த கட்சி இப்ப கவுண்டு போய் கிடக்குது. அதுக்குள்ள ஐயாட வாழ்த்து பெரிய ஒற்றுமையா தன்னாட்சி பெற போறாராம். இது ஐயாட பகுதி ஒரு பக்கம் போகுது. அங்கால என்ன சொல்ற அந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வந்துட்டு போனார் தானே. இவரை தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாமே போயிட்டு மீட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை பேசியிருந்தாங்க. இப்ப இது சம்பந்தமா இன்னைக்கு ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த தமிழ் கட்சிகள் இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையை முன்வைக்காது காட்டிக் கொடுக்கும் வேலையை மட்டும் செய்ததாக இன்னைக்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு.
ஜெயசங்கரிடம் சென்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் தோள் கொள்ளுகின்றார்கள். அதோ அவன் போராடினான், இவன் போராடினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்திய தூதரகத்துக்கு எதிராக பேசினார்கள். அவர்கள் இன்னருடைய ஆட்கள், இவர்கள் இன்னுடைய கைகூலிகள் என்று கூறினார்களே தவிர, அவ்வாறு இங்க இருக்கின்ற மக்களை சுயமாக எழுந்தின்று போராடிய மக்களை காட்டி கொடுத்தார்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதாவது காட்டி கொடுக்கிற செயற்பாட்டில் தான் தமிழ் கட்சிகள் செயற்பட்டதா சொல்றாரு. இந்திய மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசலையா? நீங்க டெல்சான், நீங்க நீங்க ராமலிங்க சந்திரசேகர் உங்களோட கருத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எங்கட ப்ரொஃபஷன் அது காட்டி கொடுக்கிறது. நீங்க என்ன எங்கட தகுதியை சீண்டி பாக்குறது? அதுதான் எங்களுடைய அரசியல். தகுதி காட்டி கொடுப்பது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாட்டி பேசாம இருங்க. நாங்க டீல்சான், நாங்க ஐயா அதுல என்ன பகுதி என்ன டீல்சான் போனவங்கட பகுதி நீங்க சொன்னால் இன்னொரு பகுதி சொல்றேன். போன டீல்சான் நீங்களும் நானே சந்திக்க வரோம். நாட்டு நடப்பு பேச வந்தா நாட்டு நடப்பு பேச வரும். நாட்டு நடப்பு பேச வந்து நீங்க உண்ட சொல்ல எப்ப நடந்த டீல்சான் என்றது எப்படி இருக்கு எதுவுமே இல்ல. அது மாதிரிதான் ஜெய்சங்கரை சந்திக்க போன இடத்துல சந்திரசேகரன் சொன்னது உண்மை போய் தெரியாதான் ஒரு உண்மை இருக்குது. போன ஒரு கோஷ்டி என்ன செய்யறதுன்னா ஜெய்சங்கர் தமிழ் கதைப்பாரு. அதுல இருந்து அவர் வந்து திருச்சிக்காரர் தானே, அவர் திருச்சி, அவர் திருமணம் முடிச்சது வெளிநாட்டுல. நான் தமிழ் இயல்பா கதைக்கக்கூடியவர், அவருக்கு தமிழ்ல எல்லாம் புரியும். அதுல போன ஒரு 2-3 கோஷ்டி வந்து அந்த டீ குடிக்கிற டைம்ல வட வாழைப்பழத்தோட ஓடி திரிக்கிற நேரம் இருக்கு தானே, அந்த நேரத்துல இவங்க புலனாய்வாளரை தான் நாங்க போனது. என்ன நடக்குது பாக்க நீங்க மாறி விளங்கிட்டீங்க. அவங்க சொல்லிருக்கிறாங்க மன்னார்ல 28 பாகிஸ்தான்காராக்கள் தலை மன்னாருக்கு அடிக்கடி போய் வராங்க. சீனாக்காராக்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள கூட நிக்கிறாங்க. இவங்க இந்த போன அத்தனை பேர் மாறன்னு கேட்டா இந்திய அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற புலனாய்வாளர்கள் கூட இப்படி வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க போய் என்ன சொல்ல சந்திரசேகரன் சொன்ன மாதிரி இந்த மீனவர் பிரச்சனை ஐயா எங்கிட்டையும் அவங்க ஆதங்கப்பட்டதாங்க. நாங்க மீனவர்கள் என்றது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என்றதெல்லாம் அந்த நாட்டு சொத்துக்கள். அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்கட தளம், எங்கட IBC, தமிழ்வின், அதே போன்ற லங்காஸ்ரீ ஊடகத்தில் தொடர்ச்சியா நாங்க சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் உங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறோம். அப்ப இவங்க போனவங்க எல்லாரும் மீனவர பிரச்சனை பத்தி சத்தமே போடல, பேசல. என்ன பிரச்சனை தெரியுமா? பேசினா இவங்க ஜூச்சு அவங்க ஓஃப் பண்ணிடுவாங்க. இவங்க உளவு நடவடிக்கை, உளவு வேலையை பத்தி பேச போயிருக்காங்க. அடுத்தது இன்னொரு பகுதி ஒன்று டீல்ஸா எனக்கு ஒன்றும் புரியல. தையிட்டிக்கு நாகவிகாரையில விகாராதிபதி போறார். இங்க பார்த்தா கொழும்பு மேயர் எனக்கு நீங்க வாக்களிச்சது தெரியாது வாப்பா, எப்படி வாக்களிச்சீங்கன்னு அவ ஓடுறாங்க. ரொம்ப ஷாக்காவே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாநகர சபை உறுப்பினர் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு நலன் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. நன்றியும் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குன்னு விளங்கல. தமிழாக்கள் காணிய கொடுங்கன்னு நாகவிகார சொல்லுது. அங்க பார்த்தா அவ இவங்கட விட்ட போறா. ஆனா ரெண்டும் ஒரு இடத்துல இருந்து வந்த விடையே தான். சரியா, ஒரே இடத்துல இருந்து நடக்கிற விஷயங்கள். அது அவரோட அமைச்சர். இப்ப நீங்க வடிவ பாத்தீங்கன்னா தையிட்டிக்கு வந்து NPP MP மேர் பாத்தீங்கன்னா யாரும் போனாலோ அல்லது அண்டாரோ ஒரு அந்த ஒரு அதுல பாதிக்கப்பட்ட வளவுல அந்த ஒரு பொம்பளை சொல்றா, அந்த MP என்ன பேர் அவர ரஜீவன், அவர் வந்து நள்ளிரவுல ஒரு பதிவு போடுவாரா, இதுக்கா இரவுல போடுவாரா, அந்த பக்கமா ஒரு வாரதே இல்லையா. NPPல இருக்கிறார்கள் யாரும் போனா தென்னிலங்கையில் அரசியல் மாறிடும். அவர்கள் அந்த பிக்குட விஷயத்தை பிக்குவை வச்சு எடுக்கிறாங்க. அப்படியே தான் எடுக்கிறாங்க, முள்ளால் எடுக்கிற மாதிரி. இது அனுர கில்லாடி தானே எல்லாத்துலயும். அவ்வளவு ஸ்மூத்தா அழகா எல்லாத்தையும் இல்லை, எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அங்க எப்படி ஸ்மூத்தா அந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சையும் செய்யறாரு. பாப்போம். அது எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த போலரை போடணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நல்ல முதல் நல்லா விளையாடினவர். இல்ல அதான் இப்ப குழு மாநகர சபை அத்தனை நடச்சு அப்படி இப்படி இருக்கும் போது அமைச்சாரு 3 அடங்கிய ஆணைக்குழு விசாரி 15 வருஷம் இவங்க செஞ்ச ஊழல்லாம் விசாரி எல்லாம் போச்சு. அப்படி என்ன நான் நினைக்கிறேன் 15 வருஷமா இருந்த மேயர்மார் 50 அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட மலசல கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இப்ப தங்கமுலாம் பூசினால் அடிக்கடி பத்திக்கிச்சு அப்படிதான் போகுது. இப்ப இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பிள்ளையான் உள்ளுக்கு, டக்ளஸ் தேவானந்தா உள்ளுக்கு, இவங்க 2 பேரும்
போனது வந்து இந்த அரசாங்கம் வந்து டயஸ்போராக்களுடைய தேவைக்கு தான் இந்த அரசாங்கம் அவங்களை கைது பண்ணிருக்கு அப்படின்னு யாரு சொல்றது? எஸ்எல்பிபியின் சாகர காரியவசம் சொல்லிக்காரு. அந்த செய்தியை பார்க்கலாம். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிவனேசத்தூரி சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானை சிறையில் அடைத்துள்ளனர் என ஒட்டுக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் இருந்த 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு தலைமை தாங்கிய மற்றும் அதற்கு ஒத்துழைத்த முப்படையினர் மறக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்திற்கு உதவி செய்த அதுவும் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுக்கு அடிப்பணியாது தமிழ் தரப்பில் டக்ளஸ் பிள்ளையான் எம் பக்கம் நின்றனர். இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் இன்று இந்த அரசாங்கத்தால் என்பிபி அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுகின்றனர். இதனால் நாங்கள் இன்று நன்றி அறிதல் அற்ற இனமாக மாறிவிட்டோமோ என்ற கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கிறதாக சாகர காரியவசம் சொல்லியிருக்காரு. படகு கட்சி என்பது வீரம் சிறைந்த கட்சி, மானம் சிறைந்த கட்சி. மட்டக்களப்பு மாநகர மக்களே, நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று அந்த வேட்பாளர் ஒரு பேசின பேச்சை பார்த்திருப்பீங்க. அனைத்து இளைஞர்களும் அனைத்து மட்டக்களப்பு மாநகர சபையில் இருக்கின்ற உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் அணிதிரண்டு மட்டக்களப்பு மாநகர சபையிலே படகு சின்னத்தை வீரம் விளைவித்த கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி. இன்று தமிழரின் மானத்தை காப்பாற்றிய சின்னம் விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் சின்னத்தை நீங்கள் படகு சின்னத்திலே பாருங்கள். மட்டக்களப்பு மாநகர சபையிலே படகு சின்னத்தை வெற்றி பெறச் செய்வோம். உணர்வுள்ள தமிழர்கள். ஒரு தடவை உணர்வு இல்லாதால படகை கைவிட்டுட்டாங்க. படகு நீங்க மட்டக்களப்பு போயிருக்கீங்க ஆண்டில் சார், பாவியிலே அப்படி அமுக்கி விட்டாங்க. அங்க வீடை கட்டி இருக்கிறாங்க. அங்க வீட்டுக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனையாமனு சொல்லப்படுது, என்ன தெரியாது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இடையில போய் வராங்களாம். ஏதோ பெரிய ஒரு வலை விரிப்பு நடக்குது போல. வீடுல மோடு போகுது கரியா. வீட்டுல ஓடு ஓடு இல்ல மோடு. ஓடு போன அன்னைக்கு தெரியும். பாப்போம் அப்ப ஓடி போயிட்டு ஏதோ அங்க ஏதோ ஒரு நடவடிக்கை போகுது. ஓகே நில்சன், அப்ப வேற என்ன? இவ்வளவுதான். இப்ப லிட்ரோ கேஸ் சம்பந்தமா நாங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம், விலை உயருது. அப்ப அது சம்பந்தமா சொல்லி இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணத்தையும் அதிகரிப்பதற்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாச எதிர்ப்பை வெளியிட்டிருக்காரு. எப்படின்னா, டித்வா சூறாவளியினால் லட்சக்கணக்கான மக்கள் நெருக்கடியாகியுள்ள நிலையில் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 11.57 வீதத்தினால் அதிகரிக்க தயாராகி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. சுபிட்சமான தேசத்தையும் சிறந்த வாழ்க்கையை பட்டியெழுப்புவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று மக்களை ஏழ்மைக்கும் சொல்லனா துயரத்திற்கும் தள்ளி கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவிக்கையில், மேடைகள் தோறும் எல்லா வாக்குறுதி கொடுக்கிற மேடைகள்லையும் மின்சார கட்டணத்தை 33 வீதத்தினால் குறைப்போம் அப்படின்னு சொன்ன என்பிபி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று இதை 11.57 வீதமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கார். இது சரியா அப்படின்னு அரசாங்கம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இப்போ கேஸ் கண்டென்ட் கிடைச்சிருக்கு, இலங்கை மின்சார சேவை கண்டென்ட் கிடைச்சிருக்கு, புத்தகத்துல body.net அந்த இணையதளம் சம்பந்தமான கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இப்ப கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்கணும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். அதுதான் நிலவரம். இப்ப ஐயா ஜனாதிபதி ஆகினா இவர் மாறி கதைப்பார். இதுதான் நிலவரம். நாங்கள் எனவே நிலைமைகள் ஒன்றும் சொல்லும்படியா இல்ல. ஆனா பாப்போம் என்ன நடக்குன்னு. ஐஐடியிலையும் கொழும்பு மாநகரத்திலையும் கதை வசனம் ஒரு இடத்துல எழுதப்பட்டது. மக்களே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நாங்க நிறைய பிள்ளையா சொல்லுவோம். ஓகே, அப்ப நான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஓகே சார், பாய்.